ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு செமி ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. அது நல்லா வெடியில பதத்தில் வச்சுக்கோங்க. சும்மா வாசனைக்கு 2 பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே இடத்துல தீயை விட்டுறக்கூடாது. நல்லா இந்த கண்ணாடி பதம் வர வரலாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நமக்கு நல்லா கிரேவி வரணும்னா ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. நமக்கு நல்லா கிரேவியாக வரணும்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூட வச்சா நல்லா கிரேவியாக செமி கிரேவியாக வரணும். நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு விட்டுருங்க. இப்போ பார்க்கலாம், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி வதங்கிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறா போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எறாவை போட்டு இந்த வாசனை போகிற வரலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுலாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதுலேயே தண்ணி விடும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் கிரேவி அதிகமாக வேணும் அப்படி தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எறா போட்டாலைங்களா, இங்கே பாருங்க, எறா நல்லா வெந்து அதுலேயே தண்ணி விடுது பாருங்க. தண்ணி வேணும்னா உங்களுக்கு ஊற்றிக்கலாம். அதுலேயே தண்ணி விடுது. இப்போ எறா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுருங்க. இந்த வாசனைலாம் போகிற வரலும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாருங்க. கொஞ்சம் இந்த கிரேவி பதத்துக்கு அந்த கொஞ்சம் நல்லா மூடி போட்டு விட்டுனா தண்ணி அதிலே விடும். தண்ணி அதிலே விட்டுச்சுன்னா
இறா அதிலே வந்துடும். இப்போ கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்க்கலாம் பாருங்க, இறா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா வாவ், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. இறா ரெடி ஆயிடுச்சு. இறா வாசனை நல்லா வருது பாருங்க. இதை வந்து சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம் வச்சு. பாருங்க நல்லா ஒரு செமி கிரேவியாக வந்துருக்கு பாருங்க. நல்லா இறா வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருக்கு பாருங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.